11ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த குழந்தை கிருஷ்ணர் சிலை தாய்லாந்திலிருந்து தற்போது மீட்கப்பட்டுள்ளது. இது குறித்தான அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விற்பனைக்காக வைத்திருந்த ரூபாய் 5 கோடி மதிப்பிலான சிலையை மீட்டிருக்கிறது சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு. தற்போது குழந்தை கிருஷ்ணர் சிலை தாய்லாந்திலிருந்து மீட்கப்பட்ட அண்மை நிகழ்வை பார்த்து வருகிறோம். விற்பனைக்காக வைத்திருந்த 5 கோடி மதிப்பிலான சிலையை மீட்டிருக்கிறது சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு. பாம்பின் மீது நடனமாடும் போன்ற குழந்தை கிருஷ்ணர் சிலை தாய்லாந்திலிருந்து தற்போது சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு காவல்துறையால் மீட்கப்பட்டுள்ளது. ரூபாய் 5 கோடி மதிப்பிலான குழந்தை கிருஷ்ணர் சிலை தற்போது மீட்கப்பட்டுள்ளது. இது பற்றி கூடுதல் தரவுகளோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முரளி. வணக்கம் முரளி. தற்போது குழந்தை கிருஷ்ணர் சிலை மீட்பு குறித்தான கூடுதல் தரவுகள் என்ன, விரிவாக பதிவிடலாம்? 5 கோடி மதிப்பிலான கலியமர்த்தன கிருஷ்ணர் சிலையை சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் அமெரிக்காவிலிருந்து மீட்டிருக்கிறார்கள். தாய்லாந்து நாட்டை சேர்ந்த டக்ளஸ் லாட்ஜ் போர்டு என்கிற நபர் குழந்தை கிருஷ்ணர் என்கிற காலிங்கன் எனப்படும் கலியமர்த்தன கிருஷ்ணர் சிலை ஆனது பாம்பின் மீது நடனமாடும் போன்று செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சிலை விற்பனைக்கு உள்ளதாக அவருடைய சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்திருக்கிறார். இதனையடுத்து சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் இந்த ஆன்லைன் மூலமாக கண்டறிந்து அந்த சிலையை மீட்பதற்காக அயல்நாட்டிற்கு சென்றிருக்கிறார்கள். இதனையடுத்து இந்த விசாரணை மேற்கொண்டதில் டக்ளஸ் என்கிற நபர் இந்தியா, கம்போடியா, தெற்கு ஆசியா உள்ளிட்ட நாடுகளிலிருந்து பழங்கால சிலைகளை வாங்குவதும் விற்பனையில் ஈடுபடுவதும் தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக அந்த டக்ளஸ் என்கிற நபர் கடந்த 2020ஆம் ஆண்டு உடல்நலம் சரியில்லாமல் உயிரிழந்திருக்கிறார். இதனையடுத்து போலீசாரின் விசாரணையில், அதாவது சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு காவல் கண்காணிப்பாளர் சிவகுமார் தலைமையிலான போலீசார் சுபாஷ் சந்திர கபூரிடம் இருந்து அமெரிக்க டாலர் மதிப்பு, அதாவது இந்திய மதிப்பு 5.2 கோடி ரூபாய்க்கு இந்த சிலை விற்பனை செய்யப்பட்டது தெரிய வந்தது. இதனையடுத்து இந்த சிலையை பற்றி சோழர் கால, அதாவது பிற்கால சோழ காலம் 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது எனவும் தொல்லியல் துறை அதிகாரிகளும் தெரிவித்திருக்கிறார்கள். கடந்த 2005ஆம் ஆண்டுக்கு முன்னர் சுபாஷ் சந்திர கபூர் கூட்டாளிகளான தமிழகத்தை சேர்ந்த நபர்கள் தமிழ்நாட்டின் கோவிலிருந்து இவர்கள் திருடி விற்பனை செய்ததும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இதனையடுத்து சென்னை சேர்ந்த சிலை தடுப்பு பிரிவு அதிகாரிகள் இந்த சிலையை மீட்பதற்காக வெளியுறவுத்துறை அமைச்சகத்திடம் உதவியை நாடியிருக்கிறார்கள். அவர்கள் அமெரிக்காவில் உள்ள உள்நாட்டு பாதுகாப்பு விசாரணை அமைப்பினர் இந்த கிருஷ்ணர் சிலையை பாங்காக் அரசிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். இதனையடுத்து மீண்டும் வெளியுறவுத்துறை அமைச்சகத்திடம் இருந்து கூட்டு முயற்சியில் இந்த குழந்தை வடிவ கிருஷ்ணர் சிலையை தமிழகத்திற்கு நேற்று அனுப்பி வைத்திருக்கிறார்கள். மேலும் இந்த சிலையின் மதிப்பு 5 கோடிக்கு மேல் விற்பனை செய்யப்பட்டதும் தெரிய வந்திருக்கிறது. மேலும் தமிழகத்தில் இருந்து வெளிநாடுகளுக்கு கடத்தப்படும் சிலைகள் தொடர்பாக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தொடர்ச்சியாக விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக காவல்துறை தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குழந்தை கிருஷ்ணர் சிலை மீட்பு குறித்தான கூடுதல் விவரங்களுக்கு நன்றி முரளி.